நம்ம அரிசி வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து தூக்கி போடாதீங்க. சாதம் வடித்தா அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து சாதம் வடித்த தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து காஃபி தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டேன். இப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாம்பு வந்து தலையில் தேய்ச்சி நம்ம குளிக்கும்போது டேரெக்டாக ஷாம்பு போடுறதோட கொஞ்சம் டைல்யூட் பண்ணி போட்டால் நல்லது. அதுவும் இன்னும் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி, கஞ்சி தண்ணியில் சேர்த்து போடும்போது உங்கள் முடி கொட்டுற ப்ராப்ளம் நிற்கும். முடிக்கு நல்லா வளர்ச்சி வரும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்காக்கு வந்து கஞ்சி தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் டைம் இல்லை, நம்ம அவசரமாக கிளம்புவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் சீக்கா போடலைன்னா கூட நீங்கள் போடுற ஷாம்புவை வந்து இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியோ கஞ்சி தண்ணியிலையோ டைல்யூட் பண்ணி போடும்போது உங்கள் முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது, முடிக்கு ரொம்ப க்ரோத் இருக்கும். இதில் நம்ம காஃபி தூள் சேர்த்துருக்கனால உங்கள் முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியெலாம் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.